அவங்க எதுக்காண்டி மதியத்துக்கு போனாங்க, எதுக்காண்டி இந்த மதியன் தேசத்தை நோக்கி மதியன் பகுதியை நோக்கி செல்கிறார்கள் என்பதெல்லாம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தெரியாது. ஏதோ போறாங்க, கால் போன போக்குல அப்படியே போறாங்க, அந்த கால் அப்படியே மதியனை நோக்கி போகுது. அப்ப கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அஸா ரப்பி அன் யஹ்தியனி சவா சபீல். நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், எந்த நோக்கத்துக்காண்டி போறேன், எந்த ஊருக்கு போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அஸா ரப்பி அன் யஹ்தியனி சவா சபீல், என்னுடைய ரப்பி எனக்கு சரியான பாதையும் சரியான ஊரையும் எனக்கு காட்டக்கூடும் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்கிறாங்க. அல்லாஹ் பொதுவானவன், அல்லாஹ் நமக்கு சரியான பாதையை சரியான ஊரையும் காட்டுவான் அப்படின்னு அவங்க தனக்கு தானே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இப்படி வந்து மதியனுடைய ஊருக்குள்ள நுழைஞ்சி மிஸ்ர விட்டு வெளியிருக்காங்க, ஃபிரௌன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. மதியனுக்குள்ள என்ட்ராவாங்க. என்ட்ராகும்போது ஒரு கிணத்தடி இருக்குது. ஒரு கிணத்தடியில மக்கள்லாம் நின்று அங்கே தங்களுடைய கால்நடைகளுக்கு அந்த கிணத்துல இருந்து தண்ணியை குடிச்சு கொடுக்குறாங்க, தங்களுடைய பாத்திரங்கள்ல தண்ணீரை ரப்பிக்கிறாங்க. இப்படி மக்கள் சூழ்ந்து நின்று அந்த கிணத்தடியில தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு 2 பெண்கள் மட்டும் பாவம் அவங்களுடைய கால்நடைகளையும் வச்சிருக்கிறாங்க, பாத்திரங்களையும் வச்சிருக்கிறாங்க. அவங்களை யாருமே தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அந்த 2 பெண்கள் மட்டும் பாவம் ஒதுங்கி ஒதுங்கி ஓரமா நிற்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அதை பத்தி, வலம்மா வரத மாஹா மதியன், மதியனுடைய ஒரு தண்ணீர் இருந்த பகுதிக்கு, ஒரு கிணற்றடிக்கு அவர் வந்த பொழுது, வஜித அலி உம்மத்தம் மினன் நாஸ், அங்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினர் யஸ்கூன், தங்களுடைய கால்நடைகளுக்கு தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக் கொண்டிருந்தார்கள், தண்ணீர் பருகி கொண்டிருந்தார்கள், தண்ணீர் போட்டி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வஜித மின் தூணியும், அவர்களை விட்டு சற்று தூரமாக இம்ராத்தை ததுதான், 2 பெண்கள் பாவம் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தார்கள். 2 பெண்கள் அவங்க தண்ணி பிடிக்கவும் முடியல, தண்ணி கேட்கவும் முடியல, ரொம்ப பரிதாபம் ஓரமா நின்று இருக்கிறாங்க. காலத் மா ஹத்புகுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்கள்கிட்ட போய், என்ன பிரச்சனையே தண்ணி பிடிக்காம இருக்கிறீங்க? இயற்கையாகவே அவங்க ரொம்ப சோசியல் ஒர்க்ல ஆர்வம் உள்ளவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நல்ல பலசாலியும் கூட. 2 பெண்கள் ஓரமா நிற்கிறத பார்த்த உடனே இவங்களாம் போய் வழியை போய், என்ன பிரச்சனை, ஏன் தண்ணி பிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கணும், அது ஒரு சோசியல் ஒர்க்கருக்கு, ஒரு சமூக சேவை உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு குணம், இயல்பு. ஒவ்வொரு ஊருக்கு அந்த குணம் இருக்கணும். யாராவது ஒரு பாதிக்கப்பட நிற்கிறாங்கன்னா நம்ம போய் என்ன கேட்கணும், அவங்கள்ட்ட போய் என்ன பிரச்சனை, என்ன நினைக்கிறீங்க, யாரும் நினைக்கிறாங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போவது என்பது ஒரு மூமினுக்கு அழகு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தவல்லா உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்னா, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி யார் எனக்கு என்ன இருப்பாரோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. எனக்கு என்ன, அவன் பிரச்சனை அவன் நல்லதுக்கு கேட்கணும். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஒரு ஊர்ல ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, ஒரு ஊர்ல ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு. அவரை பத்தி இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, தங்கமான மனுஷன், யார் பொம்பத்துக்கு போக மாட்டாங்க, அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு வருவாரு, பள்ளியில வருவாரு, தொழுவாரு, அவர் பாட்டு வீட்டுக்கு வருவாரு. பக்கத்துல வந்து அடிச்சு சாவா கண்டுக்கவே மாட்டாரு, பக்கத்துல ஒரு பிஸ்கட் சோறு காமிக்கும் கண்டுக்கவே மாட்டாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு வருவாரு, அவர் பாட்டுக்கு போவாரு. தங்கமான மனுஷன். இவரு நம்ம வச்ச பேர் என்ன, தங்கமான மனுஷன். ரசூலுல்லாஹி ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதுக்காண்டி போய் வம்புக்கு போங்க, சண்டைக்கு போங்க, தகராறு போகணும்னு சொல்லல. ஒரு பிரச்சனை சொன்னா என்ன பிரச்சனை கேளுங்க, ஆனா நமக்கு என்ன பிரச்சனை ஓடி போகாதீங்க. சாட்டமா ரோட்ல போயிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஏதோ தாராரு, அதுல பாவம் ஒருத்தர் துப்பி போட்டு நிற்கிறாரு, தானியம் சொல்லிக்கிறாரு, இது ஒரு புர்கா போட்டு பொம்பளை நிற்குது, நம்ம ரத்தம் துடிக்கணும். ஆக ஏதோ நம்ம முஸ்லிம் சகோதரிக்கு ஒரு பிரச்சனைங்க, யாரோட முஸ்லிம் சகோதரருக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்னதான் போய் பார்ப்போம், பிரச்சனை பார்ப்போம், எங்க போய் பார்க்கணும். எனக்கு என்ன, உனக்கு வந்த தலைவலிக்கு நீயே மருந்து போடுங்க, எனக்கு என்ன பிரச்சனை என்று இருப்பான என்ன ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபலைஸ மின்னா, அவன் நம்மை சார்ந்தவனே இல்லை. இதை நான் எங்க பார்த்தேன்னு சொன்னா, ஒரு முறை என்னுடைய அனுபவத்துல ஒரு ரமலான்ல ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ரமலான் மாசத்துல இதே மக்காபள்ளியில் இருந்த சம்பவம். இந்த முன்னாடி நேர் வாசல் இறந்து ரைட் சைடு சின்ன ஒரு கபர் இருக்கு பாருங்க, இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி ஒரு கபர் வந்துருக்கீங்களா, ரைட் சைட்ல. அந்த
கபரை வச்சு ஒரு பிரச்சனை. ஒரு 12 வருஷம் 12 வருஷம் இருக்கும். நான் ஃபேமிலியோட துணி எடுக்கிறதுக்காண்டி கடையில் நிற்கிறேன். மோதினார் மோதினார் ஃபோன் பண்றாரு. அதெல்லாம் அந்த கபரை சுற்றி பெரிய பில்டிங் கட்டுறாங்க, பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. 8 அடிக்கு சோறு ஓய்ந்துருச்சு. யாரு கட்டுறாங்க? யாரோ கட்டுறாங்க. செக்ரட்டரி சாருக்கு ஃபோன் பண்ண, செக்ரட்டரி சார் அசருக்கு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. துணி வாங்காம அரைமுறையா முடிச்சுட்டு ஒடியாருங்க. மதியானம் 2-3 மணி இருக்கும். ஓடி வர்றேன். அப்போ இந்த பெண்கள் பள்ளி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் பள்ளி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அது கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த சாமான் தான் கிடக்குது. பார்த்தா அந்த கபரை சுத்தி ஒரு 7-8 கொத்தனார் கம் ரவுடி, கொத்தனார் கம் ரவுடி அந்த மாதிரி ஒரு 7-8 பேர் நின்றுட்டாங்க. இவ்வளவு பெரிய சோறு அந்த கபரை சுத்தி சேவை ஓய்ந்துருச்சு. ஒரு 8 அடிக்கு சேவை ஓய்ந்துருச்சு. நான் அங்கேருந்து வர்றேன். அங்க உள்ள அந்த தர்காவில் உள்ள போற ஒரு வாட்ச்மேன் அவன் என்ன பண்றான், இனோச்சி அப்படிங்கிறான். இவர்தான் எப்படியா வர இருக்கலாம் அப்படிங்கிறான். என்னப்பா யாருப்பா என்னப்பா கட்டுறீங்க அப்படின்னு உடனே நான் அவங்க அதான் ரவுடிக்காக கொத்தனார் கட்டிட்டு இருக்காங்க. யாருப்பா என்னப்பா கட்டுறீங்க பள்ளிவாசல் வாசல்ல கவர் சுத்தி கட்டிட்டு என்ன கட்டுறீங்க நான் அப்படின்னாங்க. நான் தனியா நிற்கிறேன். ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. இது ரொம்ப பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எங்கேருந்து அந்த வேகத்தை கொடுத்தான்னு தெரியல. நோம்பு வச்சுட்டு கடைசி அந்த டைம் ஒரு 15-20 கிட்ட நோம்பு. மதியானம் 2-3 மணி எவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணேன், இவங்களுக்கு பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு கடப்பாறை கிடந்துச்சாங்க. நேரம் அந்த கடப்பாறை போயிடு. இவங்க என்ன திரும்பி போயிட்டேன். இங்க வந்து என்ன பண்ண, அவன் கையை கொடுத்தாங்க. திரும்பி அங்கே போயிட்டேன். ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்து டப்புன புது சேவை கட்டிட்டு இருக்காங்க. குளம் போட்டுடுச்சு. குளம் போட்டுடுச்சு. உடனே அல்லாஹ் அக்பர் அந்த தர்கா நடந்தது பாருங்க. அந்த கூட்டம் எல்லாம் அக்யூஸ்ட். ஒவ்வொருத்தருமே ஒரு கேஸ் இருக்கும் சிதம்பரம் ஸ்டேஷன்ல. அந்த அக்யூஸ்டர்கள் கூட ஐயோ பாவி அம்மாவை குத்துறான் அப்பாவை குத்துறான்னு சொல்லி அந்த அக்யூஸ்டர்கள் கூட அந்த செவரை குடிச்சு கூட ஓடி வந்துருச்சு. ஒரு 100-200 பேர் ஓடி வந்த உடனே ஒரு பொம்பளை, ஒரு ரோட்டி பொம்பளை ஓடி இருந்தே கடற்கரை குடிச்சிட்டா. கையில் கடற்கரை குடிச்சிட்டு அவளும் இருக்கு நானும் இருக்க கடற்கரை அவகையும் போயிடுச்சு. அவகையும் வந்தா அந்த கடற்கரை எடுத்து என்ன குத்தவங்க கடற்கரை அந்த பொம்பளை என்ன குத்தவங்க இவனுக்கு எல்லாம் சேர்ந்து அடிக்க மாட்டேங்க. இந்த ரவுடிகள் கொத்தனார் கூட சேர்ந்துட்டு குத்துறதுல நான் தள்ள அவங்க தள்ள அந்த கடப்பாறை குத்துறதுல என் பெருவிரல்ல குத்தி ரத்தம் குத்துது பெருவிரல்ல. அதுக்குள்ள இந்த பள்ளிவாசல் வாசல் டீ கிடைச்சிருந்தார். முதல்ல இந்த பார்த்துருக்கீங்க, பழைய பார்த்துருக்கீங்க. அந்த வாசல் டீ கிடைச்சி அவர் என்ன பண்ணாரு, 100 ஃபோன் அடிச்சிட்டாரு. 100 பள்ளிவாசல்ல கலவரம் நடக்குது. திடீர்னு போலீஸ் வந்துச்சா இல்லையா, இந்த அக்யூஸ் கொடுப்போம் அப்படியே பஞ்ச பார்த்து போயிட்டாங்க. ஒருத்தோட இல்லை வந்து பார்த்தா என் காலில் ரத்தமா போட்டிக்கிட்டு இருந்தது. உடனே டக்குன்னு பேண்டேஜ் போட்டு சரி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு பார்க்குறேன். இந்த பள்ளிவாசல் வெளிப்பள்ளியில ஒரு 20-30 பேர் படுத்து கிடந்த அத்தனை பேரும் எழுச்சி என்னவோ சினிமா பால்கனில் படம் பார்த்து பார்த்துக்கிறாங்க. ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்குது. பள்ளிவாசல் மகம போட்டு கடப்பாறை குத்துறா, அவன் கடிக்க வர்றான். அவன் தனியாக சமாளிச்சுக்கிறாரு. ஒரு 15-20 பேருக்கு மேல பார்த்தேன். இந்த ஜனரேட்டர் பாருங்க, இது 2 வெடி பார்த்துருக்கிறாங்க. எல்லாம் இந்த தூங்குற சீனரிங்க தூங்கிட்டு இருந்தவங்க ஏதோ சட்டை என்னன்னு சொல்லி ஏதோ சினிமா படம் பார்த்துருக்கிறாங்க. கை கட்டி நல்ல சட்டை காட்சி, இவர் அடிக்க அவர் அடிக்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கிறாங்க. ஆனா பாருங்களா, ஒரு தனியான சண்டை போட்டு அடிக்கிறான். அப்புறம் போலீஸ் வந்து அவங்களுடைய அந்த நேரத்தில் ஐடியா என்னண்டா, திடீர்னு கூட சிவத்தை கட்டிட்டோம்னாக்கா அப்போ பிரச்சனை ஆகும். போலீஸ் வரும், யார் கட்டினது தகராறு வரும், நம்ம போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். உடனே வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணு, ஸ்டேட்டஸ் போனா அப்படியே இருக்கும். ஒரு நாள் காய்ச்சல் முடிஞ்சு போச்சு, பக்காவாயிட்டேன். கொஞ்சம் காய்ச்சலா முடிஞ்சு போச்சு, பக்காவாயிடும். நீங்களும் தொடக்கூடாது அப்படின்னு போயிடுவோம். போலீஸ் ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு இதே மாதிரி ஆள் இல்லாத நேரத்தில் திடுதுப்புன்னு டக்குனு இந்த நடுவில் செவத்தை உடைச்சு விட்டா அங்க ஒரு பாவம் அங்க ஒரு பாவம் 2 பாவம் ரெடி ஆயிடும். வசூல் 2 ஆயிடும்ல, 2 வசூல் ஆயிடும்ல. அந்த பாவாவுக்கு ஒரு வசூல், இந்த பாவாவுக்கு ஒரு வசூல் ஆயிடும் அப்படின்னு நம்ம பிளான்.
அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனசுல போட்டு நம்ம அந்த கடப்பாரை எடுத்து உடைச்சதுனால அப்படியே தூக்கிலாம் போச்சு. அப்போ போலீஸ் வந்து ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுங்க, இதில் யாரும் தொடக்கூடாது, இடிஞ்சுதான் இருக்கும், நீங்களும் தொடக்கூடாது, அவனும் தொடக்கூடாது கூடாது. அப்புறம் 2 நாள் கழிச்சு வந்து தராவிக்கு அப்புறம் 11 மணிக்கு மேலே அப்படி குடிச்சுக்கிட்டே போய் அந்த கல்லப்புறம் அள்ளி தூரம் போட்டா அப்புறம் அது ஒன்றிலாம் போய் போச்சு. எதுக்கு சொல்றதா, ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அதை என்ன போய் பார்ப்போம், என்ன கேட்போம், ஒரு குறைஞ்ச பஞ்சாயத்து கேட்போம், இல்லை சண்டை போடுறவங்க தடுப்போம், சண்டை போடுறவங்க அடிவாதவங்க அடிக்கிறவங்க தடுப்போம், அப்புறம் பேசுவோம், என்ன பேசுவோம், நமக்கு என்ன நல்லா இருக்குது காட்சி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மையே சார்ந்தவர் அல்ல. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது கணக்கென்றது ஒரு மூவிற்கு அழகல்ல, நம்மை சார்ந்தவர் அல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்கள் இருக்குதுங்க, நமக்கு என்ன நம்ம ஊரா இது, ஏதோ நம்ம பாதை பரம்பரை இருந்து சாப்பாடு குடிக்கலன்னா ஹதீஸ்ல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்து புறப்பட்டு வர்றாங்களா, வர்ற வழியில இலை தலை இதெல்லாம் சாப்பிட்டு வைத்திருப்பாங்க. சாப்பாடு ஒன்றும் வழி இல்லை, மரத்தோட இளத்தலையில சாப்பிடுவாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு சாப்பாடு கேட்பாங்க? இந்த மாதிரி சூழ்நிலையில நானே சாப்பாடு வழியிலாம அலுவலப்பட்டு இருக்கேன், இது தண்ணி குடிச்சாங்க முடியாது நமக்கு என்ன அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல போய் கேட்கிறாங்க, என்னமா என்ன பிரச்சனையே தண்ணி குடிக்காம நிக்கிறீங்க அப்படின்னு பிரச்சனை கேட்கறாங்க. பிரச்சனை இவங்க என்னன்னு கேட்டதுனால அல்லாஹ் இவங்க பிரச்சனையை ராகத்தாக்குற பாருங்க, இவங்க போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டதுனால அல்லாஹ் இவங்களோட பிரச்சனையை ராகத்தாக்குறான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, காலமா கத்துமுக்குமா, என்னமா பிரச்சனையே 2 பேரும் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. காலத்தா அந்த 2 பெண்கள் சொல்றாங்க, லா நஸ்கி, நாங்க அதுல தண்ணி குடிக்க முடியாது, ஹத்தா யுஸ்திரர் யா, அவர்களுடைய எல்லா கால்நடைகளுக்கும் தண்ணீர் கொடுத்து முடிக்கும் வரை நாங்க கடைசியாக முடிக்கணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் புதுசா கூட்டம் வர அவங்க முடிச்சுட்டே இருக்கிறாங்க, இவங்க ஓரம் அடிக்கிறாங்க. ஆனா அவங்க வர எல்லாமே ஆம்பளை, இவங்க நீருக்கு பிடிக்க முடியாது பொம்பளைங்க, இவங்க ஓரம் அடிக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏன் உங்க வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையா, அவங்களுக்கு பிடிக்க சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, வா அபூனா ஷேகுன் கபீர், எங்களுடைய தந்தை ரொம்ப வயசானவர், எங்களுடைய தந்தை ரொம்ப வயசானவர், அவரால் வரலாம் முடியாது பாவம், அவருக்கு நாங்கள் 2 பொம்பளை பிள்ளைங்க தான், நாங்க தான் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி தங்களுடைய நிலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த கூட்டம் என்ன பண்ணிடுறாங்க, தண்ணி தங்களுடைய பாத்திரங்கள்லாம் ரெப்பிக்கிறாங்க, டேங்கை ஃபில் பண்ணிக்கிறாங்க, ஒட்டகங்களுக்கு குதிரைகளும் தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த கிணத்துக்கு மேல பெரிய பாறாங்களை வச்சுட்டு இருக்காங்க, மூடி போயிடுறாங்க. 2 பொண்ணுங்க போவாங்க, அதை எப்படி தூக்க முடியும், பாறாங்களை ஓட்ட முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த பாறாங்களை நவுத்தி அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஃபஸகா லஹுமா, அவங்க 2 பேருக்கும் தண்ணி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அவங்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. சும்மா தவல்லா இலா தில்லி, ஒரு மரத்துல நிழல்ல போய் நேர மூசா அலைஹிஸ்ஸலாம் படுத்தாங்க, ஒரு மரத்துல நிழல்ல போய் படுத்தாங்க. ஃபகால சொன்னாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் எனக்கு நீ இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், இந்த ஊர்ல நீ எனக்கு எந்த நன்மையை கொடுத்தாலும் எனக்கு நான் அந்த நன்மைக்கு தேவையுள்ளா இருக்கிறேன். ஏன்னா பாவம் பரதேசியா வந்திருக்கிறேன், மிஸ்ர்ல இருந்து எல்லாத்தையும் விட்டு அம்மா அக்கா குடும்பம் சமுதாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தப்பு செஞ்சதுனால அந்த தப்புக்கு அந்த ஒரு பனி இஸ்ராயேல் ஒரு யூதம் செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால நான் அங்கிருந்து ஊர்ல தப்பிச்சு வர வேண்டியது ஆகி போச்சு. நம்பிக்கை துரோகம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, நம்பிக்கை துரோகம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க. இவனுக்காக தான் மக்களுக்கு பேச போய் சமாதானம் பேச போய் அங்க அடிச்சானா செதுக்கிட்டா பாவம், ஆனா அந்த நம்பிக்கை துறை என்ன பண்ணிடலாம், அடுத்தவன் காட்டி கொடுத்துடலாம், அவனால தான் இது கஷ்டம் அவங்களுக்கு. அப்ப அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாயி நம்ம ஊரோட வெளியே வந்துட்டோம், என்ன பண்றது வழி இல்லை அப்படின்னு சொல்லி கண்டதை கட்டுக்கிட்டு வெந்ததை திரும்ப விதி வந்தா சாவம் போவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி எதையோ கிடைச்சதை தெரிஞ்சுட்டு அப்படியே காடை மேலே கொண்டு வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க, ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எந்த நன்மை கொடுத்தாலும் அதெல்லாம் தேவையுள்ளவனாக இருக்கீங்க, நான் ஃபகீரா இருக்கேன், நான் தேவையுள்ளவன், நான் தேவையுள்ளவனா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு மரத்துல நிழல்ல சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணி குடிச்சிட்டு போனாங்க 2 பொண்ணுங்க, அந்த பொண்ணு ஒரு பெண்ணு திரும்பி வராங்க. திரும்பி வந்து அவங்க ரொம்ப நாணத்தோட ஒரு கூச்சத்தோட ஒரு ஆண்கிட்ட பேசுறோம், தனிமையில் இருக்கிற ஒரு ஆண், இவங்க தனிமையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண் எப்படி ஒரு நாணத்தோடு ஒரு கூச்சத்தோடு, உண்மையான பெண் தானே இருப்பாங்க, நல்ல பெண்கள் ஒரு ஆண்கிட்ட பேசுறது நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டா முகத்தை மூடிக்கிட்டு அது முகத்தை திருப்பிக்கிட்டு சத்தம் வெளியே வர அளவுக்கு ரொம்ப நாணத்தோடு கூச்சத்தோடு தான் பேசுவாங்க. சும்மா
குழஞ்சி இப்படிலாம் பேசாதீங்க. பேசுறது நீங்க பேசுற பேச்சு அவர் உள்ளத்துல தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண் எப்படி ஒரு ஆண்ட பேசுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆண்டுக்கு ரியாக்ஷன் வரும். அப்படிதானே? ஒரு பெண் ஒரு ஆண்ட பேசுறது நிர்பந்தமான சூழ்நிலை, முகத்தை மூடிக்கிட்டு பார்வையை தாழ்த்திக்கிட்டு அந்த ஆண்டு முகத்தை பார்க்காம முகத்தை திருப்பிக்கிட்டு பேசுற விஷயத்தை மட்டும் கீழே குடிச்சுக்கிட்டு சொன்னா அந்த ஆணும் எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவாரு? அவரும் முகத்தை திருப்பிக்கிட்டு பார்வையை தாழ்த்திக்கிட்டு கண்ணியமான நம்ம பதில் இருப்பாரு. இந்த அம்மா பேரு அப்புறம் அப்படின்டா அப்புறம் அவனும் ஆஹா பரவாயில்லையே, அவன் நல்லவன், அவனுக்கு கூட ஷேதான் மோசமானவன், அவன் தெரிஞ்சு ஏற்படுத்துவான். ஆஹா பார்த்து ஒத்துவம் போட தெரியுது, ஷேதான் வந்து போடுவான். நல்லவன் அந்த ஷேதான் போட்ட கிரகம் இவன் நல்ல மனுஷனா இருந்தா தப்பான மனுஷனா இருந்தா அவங்க ஷேதான் ஓதிட்டு சரிம்மா கிளம்புமா போமா அப்படின்னு பேசி இருக்கிறாரு. இல்லைன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவாரு? அந்த அம்மா நூலுட்டா இவன் நூலுட்டு பார்ப்பாரு, டீனோட தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது மனிதனோட இயல்பு. அம்மா அப்பதான் படைச்சிருக்கான் மனித ஷேதான் வச்சு. அப்ப அந்த அம்மா வந்து பாருங்க, அல்லாஹ் சொல்றான் தனியா வர முதல்ல கும்பல் இருந்துச்சு, கூட்டம் இருந்துச்சு, தன்னோட சகோதரி கூட இருந்தாங்க. அதனால அந்த கும்பலுக்கு மத்தியில பேசும்போது அது பிரச்சனை இல்லை. இப்ப எப்படி வர்றாங்க? தனியா வர்றாங்க ஒரு ஆண்ட பேசுறதுக்கு. அந்த இரண்டு பேரில் ஒரு பெண் மட்டும் வந்தார். தம்ஷி அலஸ்தஹியாஹி, ஒரு வெட்கத்தோட கூச்சத்தோட ஒரு பெண் எப்படி இயற்கையா ஒரு நல்ல பெண் எப்படி ஒரு ஆண்ட பேசணுமோ அந்த மாதிரி கூச்சத்தோடு பேசினாங்க. காலத் வந்து அந்த அம்மா சொன்னாங்க, இன்ன அபியத்தோடுக்க எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார், எங்களுடைய தந்தை உங்களை அழைக்கின்றார். ஏன் எஜிசியக்க அஜரமா சக்கைத்தலனா, நீங்க எங்களுக்கு தண்ணி குடிக்க ஏற்பாடு பண்ணீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு கூலி தருவதற்காக அழைக்கின்றார் அப்படின்னா. ஏன்னா இந்த ரெண்டு பெண்களும் தண்ணி குடிச்ச உடனே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா தந்தை ஆச்சரியத்துக்கு என்ன மாதிரி சீக்கிரம் வந்துட்டீங்க தண்ணி குடிச்சிட்டு, எப்போ ரொம்ப லேட்டா வருவீங்க, எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க குடிச்சு ரொம்ப லேட்டா வருவீங்க, நீங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்க காலடைய தண்ணி நல்ல தண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்களும் பாத்திரம் தண்ணி சீக்கிரம் வந்துட்டீங்க லேட்டா இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, இல்ல ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் நாங்க ரெண்டு பேரும் ஒதுங்கி நிற்கிறத பார்த்து அவரா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற உடனே அப்போ அவங்க அந்த தந்தை சொல்றாரு, அப்படியா யாருமா அவரு தெரியல, வெளியூர்காரமா இருந்தாரு, சரி அவர் அவருக்கு கூப்பிட்டுவாங்க. இந்த அம்மா வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா சொல்றாங்க, சரிம்மா நான் வர்றேன், ஆனா நான் முன்னாடி போவேன், நீங்க பின்னாடி வாங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. ஏன்னா நீங்க முன்னாடி போனா நான் உங்களை பார்க்குற சூழ்நிலை ஏற்படும். நீங்க முன்னாடி நடந்து போனீங்கன்னா உங்களை பார்க்குற சூழ்நிலை ஏற்படும். நான் பெண்கள் அந்நிய பெண்கள் பார்க்கக்கூடாது, அதனால நான் முன்னால போறேன், நீ பின்னால வாங்க. எங்கேயாவது திரும்பணும், ரைட்ல லெஃப்ட்ல திரும்பணும்னு சொன்னா அப்படி சொல்ல கூட வேண்டாம், கையில சின்ன பொடி கல் எடுத்துக்க, ரைட்டு திரும்பணும்னா அப்படி கல்லுக்கு ரைட்ல அடிங்க, நான் ரைட்டு திரும்பிடுறேன். லெஃப்ட் திரும்பினா கல்லுக்கு சின்ன பொடி கல்ல வச்சு லெஃப்ட் திரும்பிடுங்க, நான் லெஃப்ட் திரும்பிடுறேன். எவ்வளவு பேருந்தல் பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு ஒரு பெண் வந்து தனியா வந்து நம்ம பேசுறாங்க, அவங்க கூட போக வேண்டிய சூழ்நிலை. நீங்க என்ன இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு இவ்வளவு பேருந்தல் நடக்குமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பேருந்தலா போறாங்க, அவங்க முன்னாடி நடக்கிறாங்க, இந்த அம்மா பின்னாடி நடக்கிறாங்க. போகும்போது நடந்து போகும்பொழுது சொல்றாங்க, சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய இஃபத்தை, அவருடைய அந்த என்ன சொல்றது, அந்த பரிசுத்த தன்மை, அந்த பத்தினி தன்மை அல்லாஹ் காப்பாற்றுவதற்காக இப்படி ஏற்பாடு செஞ்சா, அந்த அம்மா கழுத்து ஏறிவாங்க, ரைட் எடுத்துட்டு போவாங்க, லெஃப்ட்ல போனா கழுத்து ஏறி லெஃப்ட்ல ஏறிவாங்க, ரைட் லெஃப்ட்ல போவாங்க, இப்படி போறாங்க. போய் நேரம் அந்த மனிதர்கள் வந்தாங்க. யாருக்கு? அந்த பெண்மணியுடைய தந்தைக்க. பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க அந்த தந்தை தான் நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க யாரு? நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி தாவா செஞ்சு தீமையை தடுத்து நல்லதை ஏவி கடைசியில் அவங்க என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. ரொம்ப வயசான காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு சில பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு சில அறிஞர் சொல்லுங்கள் அது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுல ஒரு நல்ல மனுஷன் வந்து அப்படிங்கிறாங்க. ஆனா பெரும்பாலான அறிஞர்கள் அது ஷுவைப் நபி தான் அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா ஜாஅஹு, அந்த நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பொழுது வகஸ் அலைஹில் கஸஸ், நடந்த கதையை பூரா சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த கதையை? ஃபிரௌன் நடந்த கதை,
ஃபிரௌன் ஆட்சி நடந்த கதை. அங்க ஒரு மனுஷனை இவங்க அடிச்சு அவன் கொலை செத்து போனது. அதுல ஒரு பனி இஸ்ராயேல் அபியத்துவம் அப்படி காட்டி கொடுத்தது. அதனால ஊரோட்டு வெளியே வந்தது. எல்லா கதீர் முசாலிஸ்லாம் விழா வரைய சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொன்னாரு, யார் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஹாஃப், கவலைப்படாதீங்க, நஜவுத்து மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஏன் இங்க நடக்கிற ஆட்சி யாருடைய ஆட்சி இல்ல, யாருடைய ஆட்சி இல்ல, ஃபிரௌனுடைய ஆட்சியில் இங்கெல்லாம் வர முடியாது. அதனால நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னார். சொல்லிட்டு காலத்து எந்தாகுமா, அந்த 2 பெண்களில் அவங்களுடைய மகள் இருந்த மகள் கூப்பிட்டு அத்தான சொல்றாங்க, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, இஸ்தாஜிரு, அவருக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கல, அவருக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஏன்னா பாவம் அவரு ஊர்ல இருந்து வந்துருக்காரு, நீங்க சும்மா வச்சு சாப்பாடு போட முடியாது, நீங்க நம்மளோட அடைத்தரங்கிட்டு வர்றாரு, நீங்க ஹெல்ப் பண்றீங்க, ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்ன ஹைர மனிஸ்தாஜர்தல் கவியுல் அமீன், நீங்க யாரை கூலிக்கு வேலைக்கு அமர்த்துகின்றீர்களோ அவர் நல்ல திறமையானவர், ஸ்ட்ராங்கானவர், நல்ல அமானிதமானவர், விசுவாசமானவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னாங்க. யார் அந்த அம்மா தன்னுடைய தந்தையிட்ட பரிந்துரைக்கிறாங்க. யாருக்காக? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்காக. 2 தன்மையை சொல்றாங்க. என்ன தன்மை? ஒண்ணு திறமையானவர், பலசாலி திறமையானவர், இன்னொன்று நம்பிக்கைக்குரியவர். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, எப்படிமா சொல்றேன்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது கவியுல் அமீன், நல்ல பலசாலிங்கிற, திறமையானவர்ங்கிற, நம்பிக்கைக்குரியவர்ங்கிற, நீ எப்படி சொல்ற இத அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் அவரை பலசாலி என்று திறமையானவர் சொல்ற காரணம் சொன்னா, அந்த பாறாங்கல்ல எல்லாம் 4-5 ஆம்பளைங்க சேர்ந்து தூக்கி வச்சு கிணத்துக்குள்ள வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. 4-5 ஆம்பளைங்க சேர்ந்து தூக்கி வச்ச அந்த கல்ல இவர் ஒரே ஆள் என்ன பண்ணாரு, நகர்த்தி எங்களுக்கு தண்ணி பிடிக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நாங்க அதை வச்சு அவர் திறமையானவர், நல்ல பலசாலி அப்படின்னு சொன்னோம். அமீன், நம்பிக்கைக்குரிய எப்படி சொன்னா, நான் போய் அவரை கூப்பிடும் பொழுது நீங்க முன்னாடி போங்க, நீங்க பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன், திரும்ப வேண்டியவங்க வரும்பொழுது கல் எடுத்து வீசுங்க, இப்படி வந்து ஒரு பெண்ணோட ஒரு அழகான நடந்து கொள்ளக்கூடியவர் வேற நம்பிக்கைக்குரியதா எல்லாமே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிடிச்சு போயிடுச்சு. சரி, அப்படியே நான் ஒரு வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு வேலைக்கு வைக்கிறாங்க. இங்க சகோதரர், இந்த ஆயத்து இருக்கிற ரொம்ப முக்கியமான ஆயத்து. என்னன்னு சொன்னா, இன்ன ஹைர மனிஸ்தாஜர்தல் கவியுல் அமீன், நீங்கள் வேலைக்கு வைக்கும் இந்த மனிதர் நல்ல திறமையானவர், நம்பிக்கைக்குரியவர். இந்த அடிப்படையில தான் ஒருத்தன், ஒரு முதலாளி ஒரு வேலைக்கு ஒரு தொழிலாளி வைக்கிறான் அப்படின்னாலோ, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிட்ட வேலைக்கு சேர்றா இருந்தாலோ, இந்த 2 குணங்களும் அவசியம். என்ன? முதல்ல ஒரு வேலைக்கு அமர்த்தும் பொழுது திறமை, இந்த வேலைக்கு ஒரு தகுதியான ஆளா, திறமையை பார்க்கணும். 2வது நம்பிக்கைக்குரியவரா. இந்த 2ம் ஒரு தொழிலாளி முதலாளித்துவத்திலே, ஒரு தொழிலாளி முதலாளி மத்தியில் உள்ள உறவுல இந்த 2மே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தொழிலாளர் தினம், மே தினம் வந்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றது, முதலாளிகளுக்கு தொழிலாளிகள் சண்டை வர்றது, எப்ப பார்த்தாலும் தகராறு, ஹர்தால், போராட்டம், கடையடைப்பு, பந்து, வேலை நிறுத்த போராட்டம், இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த 2 குணங்கள் மீறப்படுறதுனால தான். என்ன 2 குணங்கள்? வேலைக்கு அமர்த்தும் பொழுது திறமையானவரான் பார்க்கறது இல்லை, 2வது நம்பிக்கைக்குரியவரான் பார்க்கறது இல்லை. இந்த அதே மாதிரி வேலைக்கு அமர்த்தப்படுவோர் வேலையாலையும் திறமையோடு நடந்துக்கிறது இல்லை, நம்பிக்கையோடு நடந்துக்கிறது இல்லை. எப்படி? உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், தத்ஃபீஃப் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை நரகம் என்ற நாசத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். வயல் என்ற நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் தத்ஃபீஃப் செய்யக்கூடியவர்களுக்கு. வயல்னா என்ன நரகம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தினுடைய மிக மோசமான பகுதி அது. அந்த பகுதியில் இருந்து நரகத்தினுடைய மற்ற பகுதிகள் அல்லாஹ் பாதுகாப்பு தருமா. யா அல்லாஹ், இந்த வயலை விட்டு எங்களை பாதுகாத்துரு. நாம நரகத்தை நம்ம பாதுகாப்பு கேட்போம், நரகம் எதை விட்டு பாதுகாப்பு கேட்போம்? அல்லாட்ட வயலை விட்டு எங்களை பாதுகாத்துரு. அவ்வளவு மோசமான பகுதி வயல் என்ற நரகம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அந்த வயல் என்ற நரகம் தத்ஃபீஃப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அவங்க தத்ஃபீஃப் செய்யக்கூடியவர்கள் அந்த வயல் என்ற நரகம் தான் போவாங்க, நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிறான். தத்ஃபீஃப்னா என்ன? அல்லாஹ் அதை சொல்லும்போது சொல்றான், இவங்க அளவை நிறுவனங்களை மோசடி செய்வாங்க. எப்படி அளவை நிறுவனம் மோசடி செய்வாங்கடா, இவங்களுக்கு தேவைண்டா அந்த ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்துப்பாங்க.
ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுல மோசடி பண்ணுவாங்க. இதுதான் தத்ஃபீஃப். இது தத்ஃபீஃப். இந்த தத்ஃபீஃப் என்ற இந்த வார்த்தைக்கு முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க. என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திலுமே தத்ஃபீஃப் வரும். உதாரணமா ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையரிடத்திலிருந்து பெற வேண்டியது எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கின்றான். ஆனால் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யல. இது தத்ஃபீஃப். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையிடத்திலிருந்து பெற வேண்டியது எல்லாத்தையும் பெற்றுக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை பெற்றோர் செய்யல. இது தத்ஃபீஃப். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து எல்லா சுகத்தையும் பெற்றுக்கிறான், என்னென்ன பெற்றோம் அதெல்லாம் பெற்றுக்கிறான். ஆனால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இவன் நிறைவேற்றா, இவன் தத்ஃபீஃப். ஒரு மனைவி கணவனிடத்திலிருந்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்றால் இது தத்ஃபீஃப். ஒரு முதலாளி தொழிலாளர்களுக்கு நல்ல வேலை வாங்கிக்கிறான், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியது ஒழுங்கா கொடுக்கலடா, இது தத்ஃபீஃப். ஒரு தொழிலாளி முதலாளிக்கு சம்பளத்தை பெர்ஃபெக்ட்டா பக்காவா வாங்கிக்கிறான், ஆனா செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாட்டா, இது தத்ஃபீஃப். சரி, புரியுதா? அப்ப இந்த தத்ஃபீஃப் என்பது இருக்கின்றது, இது ஒரு விசாலமான பொருளை கொண்டது, விசாலமான அர்த்தத்தை கொண்டது. அப்ப தனக்கு தேவைங்கும் பொழுது மட்டும் தன் சம்பந்தப்பட்டதை பக்காவா பெர்ஃபெக்ட்டா வாங்கிக்கிட்டு தான் நிறைவேற்ற வேண்டிய கடமை, அதாவது தனக்கு சேர வேண்டிய உரிமையை பக்காவா பெற்றுக்கொண்டு தான் செலுத்த வேண்டிய கடமையை முறையாக செலுத்தவில்லை என்றால் அவனுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் வயல் என்ற நரகம். அப்ப அந்த லிஸ்ட்ல வரும் இந்த முதலாளி தொழிலாளி என்பது. ஒரு முதலாளி தொழிலாளிக்கு செய்ய வேண்டியதை முழுமையாக செய்ய வேண்டும், அவனுக்கு வாங்க வேண்டிய வேலை முழுமையா வாங்கிக்கணும். அதே மாதிரி தொழிலாளி முதலாளிக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை வேலைகளை முழுமையா செலுத்தணும், அவர்கிட்ட வாங்க வேண்டிய கூலியை முறையா வாங்கிக்கணும். இந்த முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணா இங்கே தத்ஃபீஃப் வராது, தொழிலாளி முதலாளிங்கிற பிரச்சனை வராது. இது அல்லாஹ் சொல்றா, முதலாளி ஒரு தொழிலாளி வேலை அமைக்கும் பொழுது அங்க இரண்டு அவசியம். ஒண்ணு திறமையானவனா இருக்கணும், இன்னொன்னு அமீன் நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும். அந்த நம்பிக்கைக்குரிய இந்த அர்த்தம் என்ன அர்த்தம்? தத்ஃபீஃப் செய்யக்கூடாது. ஒரு முதலாளியை தத்ஃபீஃப் செய்யக்கூடாது, ஒரு தொழிலாளியை தத்ஃபீஃப் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நம்பிக்கை துரோகம். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விஷயத்துல அந்த அம்மையார் சொல்றாங்க, எப்படி காலமணி இன்ன ஹைர மனிஸ்தஜர்த, நீங்கள் வேலைக்கு அமைத்த இந்த சிறந்த மனிதர் இருக்கிறாரே அல் கவியுல் அமீன், இவர் நல்ல திறமையானவர், அதே நேரத்தில் நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறாங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, யாக்கோப் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துல போய் வேலைக்கு சேர்ந்துறாங்க. ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அது தண்ணி போடுறது, இந்த வேலையை முறை செய்யறாங்க. சொல்லும்பொழுது ஒரு நாள் இவருடைய திறமை, இவருடைய நம்பிக்கை இதெல்லாம் பார்க்கிறாங்க. யாரு? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். அதே நேரத்தில் அவங்களுடைய மகள் இருக்காங்க பாருங்க, ஹதீஸ்ல வருது, அவங்க சின்ன மகள், ரெண்டு பேரும் சின்னவங்க. இந்த அம்மா தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப மரியாதை, அன்பு. பிற்காலத்தில் என்ன மாறுது? காதலா மாறுது. காதலை இப்போ உள்ள இந்த இத்து போன காதல் இல்ல, நேரம் போய் அவர்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, உடனே ஐ எம் ஆல்சோ அப்படின்னு அவரு சொல்ல, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே ஒரு டூயட் ஒன்று பாட, உடனே அப்படியே மரத்தை சுத்தி மலையை சுத்தி ரெண்டு பேரும் ஓட, அப்புறம் எல்லாம் மலையை முடிய, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முறை அல்ல, கேவலமான அசிங்கமான மிருகக்காதல சொல்லல. அந்த பெண் ஆரம்பத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஆக்டிவிட்டியை பாக்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அவங்களுடைய அந்த குணத்தை பாக்குறாங்க, அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய குணத்தை பாக்குறாங்க, அவங்க அஹ்லாக பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தவுடன் அந்த பெண் நேரடியா போய் தன்னுடைய தந்தைக்கு சொல்றாங்க. யார்கிட்ட? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, அதான் நல்ல மனுஷனா இருக்காரு, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இதுதான் அழகான இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புவதோ தவறல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கதீஜா அம்மையார் வேலைக்கு தான் வச்சாங்க. ஆனா அவங்க நம்பிக்கையை பார்த்த உடனே கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ண உடனே நேரா ரசூலுல்லாஹ் வந்து லவ் லெட்டர் கொடுக்கல, அவங்க லவ் ப்ரொபோஸ் பண்ணல, மாறாக திருமணத்திற்கு தூது அனுப்பினார்கள். தன்னுடைய அடிமை பெண்ணியா அனுப்புனாங்க, அப்படி கேளுங்க, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேளுங்க, தூது அனுப்புனாங்க. கதீஜா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க திருமணம் செய்யணும்னு சொல்லி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வரலாறு சொல்லிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண விரும்பினாங்க. யாரு? அபூ தாலிபுடைய மகளை. ஆனா அவர் கொடுத்தாருமான்னு சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க முதல்ல. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு விரும்புறதோ, ஒரு பெண்
ஒரு ஆணை திருமணம் முடிக்கணும்னு விருப்பதோ அந்த விருப்பம் இல்லைன்றாதான் அவன் யாரும் நல்ல செக்ஸ் தான் பண்ணி பார்க்கணும். விருப்பம் வந்து வரல, எனக்கு அப்படியே எந்த விருப்பமே வரல அப்படின்னா நீ யாராவது நல்ல செக்ஸ் தான் பண்ணி பார்க்கணும்னு சொல்லணும். விருப்பம் வர்றது இயல்பு. அந்த விருப்பத்தை எப்படி தெரிவிப்பது, எங்கே தெரிவிப்பது என்பதில் தான் இஸ்லாமும் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் கேடுகட்ட கலாச்சாரமும் வித்தியாசப்படுகின்றது. இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் அசிங்கமான கலாச்சாரத்தில் அவர்கள் நேரடியாக ப்ரொபோஸ் பண்றது, அதன் மூலமாக எல்லா ஹராம செய்யறது, எல்லா பலாய் செய்யறது, 2 பேரும் கை கோத்துட்டு அலையிறது, இது எல்லாம் இன்னைக்கு லவ்ங்கிற பேர் நடந்தது. இந்த மேற்கத்திய ஹராமான கலாச்சாரம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் சொன்னா அந்த ப்ரொசீஜர் படி, அந்த முறைப்படி நேரடியாக சொல்லுங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மா ஆரம்பத்திலே பாருங்க, அந்த அம்மா அவரை பார்க்க வரும் பொழுதே ரொம்ப வெட்கத்தோடு வர்றாங்க, கூச்சத்தோடு வர்றாங்க. அவர் பார்க்க வரும் பொழுது கூச்சத்தோடு வர்றாங்க. இவங்க போய் வீட்டில் சொல்றாங்க, அத்தா அந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு போனாருன்ற உடனே அப்போ அந்த மூத்த பொண்ணு வரல, எந்த பொண்ணு தான் வர்றாங்க, இளைய பொண்ணு தான் வர்றாங்க, வெட்கத்தோடு நடக்கிறாங்க. அப்புறம் அத்தாட்ட போய் பரிந்துரைக்கிறாங்க, இவர் வேலைக்கு வச்சுக்கலாம்டா, நல்ல திறமையானவர், நல்ல நம்பிக்கைக்குரியவர், ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இந்த அம்மா தன்னுடைய ஆசையை யார்கிட்டே சொல்றாங்க, தன்னுடைய தந்தையிட்டே சொல்றாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் கால இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தா இப்னத்தை ஹாத்தைனி. நான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, மூசாவே இன்னி உரீது, நான் ஆசைப்படுகின்றேன், அன் உன்கிஹக இஹ்தா இப்னத்தை ஹாத்தைனி, இந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணை, 2 பெண்களில் ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனா அதுக்கு நீ என்ன மகர் தரணும் அப்படின்னு சொன்னா, அலா அன் தஜுரனி சமானிய ஹஜ்ஜின், 8 வருஷம் நீ எனக்கு வேலை செய்யணும். 8 வருஷம் நீ எனக்கு வேலை செய்தா மகர். மகர் எப்படி வந்து பாருங்க, மகர்ங்கிறது 8 வருஷம் வேலை செய்ய சாதாரண விஷயமா? 8 வருஷம் எனக்கு வேலை செஞ்சா, எங்க வீட்டு வேலை ஏதாவது வேலை செஞ்சுட்டா அதே நான் மகரா, என்னுடைய மகளுக்கு மகராக ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன். ஃபைன் அத்மம்த அஷரன், 8 வருஷங்கிறது மினிமம். ஃபைன் அத்மம்த அஷரன், அதுக்கு மேல 2 வருஷம் வேலை செஞ்சு 10 வருஷமா செஞ்சா ஃபமிலிந்தி போ விருப்பமா. ஆனா 8 வருஷம் கம்பல்சரி வேலை செய்யணும், அதுக்கு மேல 2 வருஷம் வேலை செஞ்சு நீ 10 வருஷம் வேலை செஞ்சுட்டா உன்னோட விருப்பம், ஃபமிலிந்தி போ விருப்பம் அப்படின்னு சொன்னார். ஒமா உரிதா நஷ்டம் தலைக்கிறான், சிரமப்படுத்த விரும்பல. 8 வருஷம்ன்றது ஓகே, அதுக்கு மேல 2 வருஷம் 10 வருஷம் செய்திருந்தா அது உன்னோட விருப்பம். ஒமா உரிதா நஷ்டம் தலைக்க, நீ நான் உன்னை சிரமப்படுத்த விரும்பல. சத்தஜினி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன், நீ என்னை இன்ஷா அல்லாஹ் நல்லவனாக பார்ப்பாய், அக்ரிமெண்ட் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன், உனக்கு ஓகேயா அப்படின்னாங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஸாலிக பைனி வ பைனக், ஓகே இது உங்களுக்கு எனக்குள்ள அக்ரிமெண்ட். இன்னமல் ஐயுமன் அஜலைனி கதைத்து ஃபலா உத்வான அலைய, நான் 2 ஏதாவது ஒன்று பூர்த்தி பண்றேன். இது ஒன்று 8 வருஷம் அல்லது 10 வருஷம், 2 ஏதாவது ஒன்று பூர்த்தி பண்றேன். ஃபலா உத்வான அலை, என் மேல நான் 8 வருஷத்தோடு நிறுத்தினக்கா நீ 10 வருஷம் சொன்னியே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் விருப்பப்பட்டா நீ சொல்ற மாதிரி 10 வருஷம் செய்யறேன், என் மேல வரப்படுறது இல்லை. வல்லாஹு அலா மா நகூலு வக்கீல், நாம் நமக்கு மத்தியில் பேசக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளி, சாட்சி அப்படின்ட்டாங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் வந்து கேட்டாரு, நீங்க அல்லாஹ் நபி நபிங்கிறீங்க, எங்க மூசாவுடைய சம்பவத்தை சொல்லுங்க பார்ப்போம். அவர் 8 வருஷம் வேலை செஞ்சாரா 10 வருஷம் வேலை செஞ்சாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 10 வருஷம் தான் வேலை செஞ்சாங்க. 10 வருஷம் வேலை செஞ்சாங்க. எப்படி சொல்றீங்க, என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வருஷம் என்பது கடமை, 10 வருஷம் என்பது நான் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் விருப்பப்பட்டா செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. எந்த ஒரு நபியும் தான் விருப்பப்பட்டால் செய்வேன் என்ற வாக்குறுதியை கூட ஒரு நபி மீறுவது அழகல்ல. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் மீறி இருக்க மாட்டாங்க. எத்தனை வருஷம் தான் முடிச்சிருப்பாங்க? 10 வருஷம் தான் முடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் முடிச்சாங்க. முடிச்சுட்டு அவனுடைய இளைய மகள், அந்த அம்மா பேரு சாரா, சாரா அம்மையார மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபலம்மா கவா மூசல் அஜல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய அந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்த பொழுது ஒரு சாரபி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அவங்க ஜானிபி தூரி நாரா அப்படியே புறப்பட்டு வர்றாங்க. எங்க இருந்து? மத்தியிலிருந்து புறப்பட்டு மிஸ்ருக்கு போலாம். 10 வருஷம் ஆகி போச்சுல, 10-12 வருஷம் ஆகி போச்சு. பழைய பிரச்சனை எல்லாம் மறந்துருப்பாங்க. இப்ப நம்ம ஊருக்கு போவோம், போய் நம்ம வந்து அந்த அவங்க என்ன நோக்கம், அந்த மக்கள் பனி இஸ்ராயேல் கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க, ஏதோ நம்ம வந்து அந்த மக்கள் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு, இப்ப அதுவும் தைரியம் இல்ல.
அப்படியே அந்த மக்கள் என்ன நமக்கு தெரியல, அதெல்லாம் சொல்லி தன் மனைவிக்கு சொல்றாங்க. அதனால ஊருக்கே புரட்டு போலாமா அப்படின்ற உடனே அந்த அம்மையாரும் ஒத்துக்கிறாங்க. சரி வந்துடுறாங்க அப்படின்னு வந்துடுறாங்க. சாரபி அஹ்லிஹி அவங்க புரட்டு வர்றாங்க. ஆனஸ் பின் ஜானிபி தூரி நாரா, தூர் சினாய் மலைக்கு பக்கத்தில் வர்றாங்க. தூர் சினாய்ங்கிறது இன்னைக்கும் கெய்ரோல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர், கெய்ரோல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தூர் சினாய்ங்கிற பகுதி. அங்க அந்த அந்த பகுதியில் தான் நுவேபா போர்ட் இருக்குது. அந்த நுவேபா போர்ட் தான் அந்த கடல் பிளந்ததாக பின்னாடி வரும் ஷாலம்சார் வர்றாருல, கடல் பிளந்ததாக சொல்லப்படுது. அதெல்லாம் அந்த வரலாறு ரொம்ப சொல்றேன். அந்த தூர் சினாய்ங்கிறது அது தாண்டி போனா அந்த பக்கம் இப்ப இஸ்ரேல் பார்டர், அந்த காலத்துல இஸ்ரேல் கிடையாது, அப்ப அந்த காலத்துல எல்லாமே ஜோர்டானா தான் இருந்துச்சு. இப்ப இஸ்ரேல் பார்டர், அந்த இஸ்ரேல் பார்டரை தாண்டி அந்த பக்கம் பார்டர் தாண்டா ஜோர்டான். அந்த பார்டருக்கும் இந்த இஸ்ரேல் பார்டருக்கும் நடுவுல தான் பைத்துல் முகத்தஸ் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ள இடைவெளி கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர் இந்த தாபான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் பார்டர் வந்து ஈஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள பார்டர் வந்து தாபா பார்டர். இந்த தாபா பார்டர்ல இருந்து அந்த பக்கம் ஜோர்டான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அலன்பி, அந்த அலன்பி பார்டர் தாபா பார்டர் தான் 400 கிலோமீட்டர். இடையில ஒரு 350 கிலோமீட்டர்ல லெஃப்ட்ல உள்ள போனா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்துக்கு போகலாம். இதுதான் அந்த ஏரியாவுடைய ஒரு ஜியோகிராபிக்கல் மேப், ஷார்ட்டான மேப் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அங்க அந்த ஜோர்டான்ல இருந்து அதான் மதியன்ல இருந்து புறப்பட்டு எதை நோக்கி வர்றாங்க, ஒரு 400-500 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. வந்தா அங்க தூர் சினாய் சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்குது. அந்த தூர் சினாய்ங்கிற பகுதியில இன்னைக்கும் ஒரு பகுதி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறங்கின இடம், அதான் சென்ட் கேத்தரின் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்ட் கேத்தரின் சொல்லி, அந்த சென்ட் கேத்தரின்ங்கிறது இன்னைக்கு ஈஜிப்துல உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலா தலம். கிறிஸ்தவர்கள் அங்க போவாங்க, முஸ்லீம்கள் அங்க போவாங்க. பட் யூதர்கள் வர முடியும். யூதர்கள் இஸ்ரேல் இருந்து அவன் ஈஜிப்து தேசத்துல வரமாட்டான். அது அவங்க அதுக்கு கவலையே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலையே பாத்தீங்கன்னா பைத்துல் இப்படி கொண்டாடுறாங்க, இப்படி எங்களுக்கு பைத்துல் முகத்தஸ் வேணும், இது எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம், எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலை போய் பாத்தீங்கன்னா அங்க கேட்கறதுக்கு நாதி இல்லாத நம்ம நடப்பாங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை எப்படி கொண்டாடிட்டு இருக்கோம், நம்ம அந்த பகுதி இஸ்ரேல் பகுதியில் தான் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் வந்து இஸ்ரேலுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்குது. ஆனாலும் கூட அது கேட்பதற்கு நாதியத்து கிடக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர். இப்படிதான் அவங்களுடைய நோக்கம் ஒரு அரசியல் பண்ணணும், ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். இதை வச்சு அவ்வளவுதான், இதை வச்சு பைத்துல் முகத்தஸை வச்சு இதுதான் அவங்க நோக்கமே தவிர மற்றபடி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய புனித இடங்களை கொண்டாடணும் அப்படிலாம் அவங்க என்னமே இல்லை. இருந்தா சரி கேத்தரின் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஹி இறங்கின இடம். இன்னைக்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி இறங்கின ஈராக் வஹிக்கு போறோம், மக்காவுக்கு போனா மாஷா அல்லாஹ் அந்த ஈராக்கை பாக்குறோம், அங்க படிப்பேன் பெறுறோம். அது எவ்வளவு பெரிய மரம், அங்கதான் அல்லாஹ் குர்ஆன் இறக்கிச்சு, அதெல்லாம் பாக்குறோம். ஆனா கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இன்னைக்கு அந்த சென்ட் கேத்தரினுக்கு போறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. அந்த ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சை வந்து கிறிஸ்தவர்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சென்ட் கேத்தரின்ங்கிற இடத்துல. அந்த பகுதியில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தூர் சினாய் பகுதியினுடைய சென்ட் கேத்தரின்ங்கிற ஒரு பகுதி. கால அப்போ கடுமையான குளிர், இருட்டு கடுமையான குளிர். இந்த மலை இன்னைக்கு அந்த ஃபுல்லா மலை பகுதி. அக்கப்பக்கத்துல ஒரு வீடு, ஒரு குடிசை கூட கிடையாது. அக்கப்பக்கத்துல ஒரு வீடு கூட கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எகிப்தினுடைய 90% வந்து பாலைவனம் தான். எகிப்தினுடைய 90% பாலைவனம் தான். 10% மக்கள் குடியிருக்கிற இடம். அதுல இந்த பகுதி தூர் சினாய் மலை பகுதி வந்து மலை பாலைவனம், ஃபுல்லா மலை, கட்டுக்கெடுத்து வரைக்கும் மலை பாலைவனமா இருக்கும். இடையில செங்கடல் வரும். இதுதான் அந்த பகுதியினுடைய ஜியோகிராபிக்கல் முறை. அந்த இடத்துல ஃபுல்லா மலை பாலைவனம், கடுமையான குளிர், கடு இருட்டு. இந்த நேரத்துல மனைவியை கூட்டு வர்றாங்க. கூட்டு பகவந்தமா குளிர்ல நடுங்குறாங்க. வெளிச்சம் எந்த பக்கம் போறது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வழி தெரியல. அந்த நேரத்தில் காலடி அருகி தன்னுடைய மனைவிக்கு சொன்னாங்க, உன்குசு இங்கே தங்கி இருக்க, இன்னி ஆனஸ்து நாரா, தூரத்துல ஒரு நெருப்பு தெரியுது, தூரத்துல ஒரு மலைக்கு மேல ஒரு நெருப்பு தெரியுது. சொன்னாங்க, அதை நான் அந்த நெருப்பு கிட்ட போறேன். நெருப்பு தான் யாரும் ஆக இருப்பாங்கல்ல, இல்ல அன்னை ஆத்திக்கு மின்ஹா கபரில், நான் அங்க போய் ஏதாவது செய்தி கிடைக்கும், எப்படி போறது, நம்ம மிஸ்ஸுக்கு எப்படி போறது, எந்த பாதை, எந்த வழி, ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்படி ஆளுங்க யாரும் இல்லாட்டாலும் அவர் ஜதுவத்தி மின்னார், ஒரு 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 நெருப்பு கொள்ளியாவது எடுத்துட்டு வரேன். என்ன சொல்றதுக்கு கொல்லிக்கட்டை நெருப்பு தெரியல, ஒரு கொல்லிக்கட்டையாவது எடுத்துட்டு வரேன். எடுத்து இந்த நம்ம ஏதாவது நெருப்பு போட்டு குளிர் காமிச்சுக்கலாம். அதனால ஒண்ணு நெருப்பு கிடைக்கும், இல்லட்டா நமக்கு ஏதாவது செய்தி கிடைக்கும், நாங்க போயிட்டு வர்றேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. லஅல்லஹும் யஸ்தகும், நீங்க இங்கே இருங்க, போயிட்டு வந்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆகும் அப்படின்னு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கிட்ட போறாங்க.
அந்த மலைன்னு அந்த நெருப்பு உயரத்துல ஒரு நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு நோக்கி போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். போனா கிட்ட போறாங்க. அந்த நெருப்பு ஒரு மரத்துக்கு மேலே எரியுது. நெருப்பு எரியுதுங்க, ஒரு பச்சை மரம், அந்த மரத்துக்கு மேல நெருப்பு எரியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே எரியுது நெருப்பு. நம்ம ஏதோ நெருப்பு இருக்கு விறகு பார்த்தோம்னா இது மரத்துக்கு மேல நெருப்பு எரியுது, இது என்ன ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. ஃபலம்மா அத்தாஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்கு பக்கத்துல வந்த பொழுது நூதிய மின் ஷாதில் வாதில் ஐமன் ஃபில் புகாத்தில் முபாரகா மின ஷஜரத்தி, அந்த முபாரக்கான பரிசுத்தமான பரக்கத்து பொருந்திய அந்த பகுதியிலிருந்து அந்த நெருப்பு மரம், அந்த மரத்தின் மேலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. ஐயா மூசா, மூசாவே என்று ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. என்ன சொல்லி அழைக்கிறாங்க? ஏன் தெரியும் மரத்துல நெருப்பு இருக்குது. நெருப்பை பார்த்த உடனே அந்த அல்லாஹ் சொல்றான், அந்த முபாரக்கான பகுதி, அந்த பரக்கத்து பகுதி, அந்த புனித தலத்திலிருந்து அந்த நெருப்புக்கு மேலிருந்து நூதிய ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. யா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பேசுகிறேன் அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மட்டும் பேசுறான், பெரிய பாக்கியம். அல்லாஹ் நேரடியாக பேசுறான மாட்டேன், என்ன பாக்கியம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்க போறான், அல்லாஹ் நபி ஆக்க போறான். ஆக்கும் பொழுது அவரை கொஞ்சம் தர்பியத் படுத்தணும். ஏன்னா போறது யாருங்க? ஃபிரௌன் போறாங்க. ரொம்ப அவங்களுக்கு தர்பியத் வேணும். யாரையே மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே நபியே அல்லாஹ் தர்பியத் படுத்துறான். ஏன்னா நுபுவத் என்பது சாதாரண விஷயம் அல்ல, அழைப்புப்படி தாவா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இதுக்கு ஒரு நல்ல தர்பியத் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தர்பியத் பண்ண நாடி அல்லாஹ் கொஞ்சம் அவங்க விளையாட்டுகளை காட்டினான். என்ன விளையாட்டு? நாளைக்கு பார்ப்போம். If we read Surah Ar-Rahman 11 times and we ask dua, it will get accepted 8 times. Can we do like this? Surah Ar-Rahman வந்து 11 தடவை ஓதிட்டு சில கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்க முக்கியமான அறிவிப்பு கொஞ்சம் இருக்கு. அந்த அறிவிப்பு கேட்டு போங்க. அப்படி நின்று கேளுங்க, ஓடி போய் ஓடிடாதீங்க. ஒன்னில ஏற்கனவே சொன்ன அறிவிப்பு தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து ஒற்றைப்படை இரவு ஆரம்பமாக இருக்குது. ஒரு நாள் ஒற்றைப்படைக்கு சாருக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் செலவாக எஸ்டிமேட் போடப்பட்டிருக்குது. சகோதரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் 2-3 பேர் சேர்ந்தோ 4-5 பேர் சேர்ந்தோ இன்ஷா அல்லாஹ் அந்த தொகைக்கு யாராவது பேர் பொறுப்பெடுப்பதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கீழே செக்ரட்டரி ஹாஜிவாயிட்ட உங்க பேரை படிக்க அனுப்பி கேட்டுக்கொள்கிறேன். அதில் நீங்க ஒரு தடவை சொல்லியது பெற்றோர் பொருத்தத்தை அடையவில்லை என்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முடியாது என்று. ஆனால் எங்கள் வீட்டில் சில தீனுக்கு மாற்றமாக வசியம் செய்ய சொல்றாங்க. இப்ப பெற்றோர் பேச்சு கேட்கலாம், நான் இன்சூரன்ஸ் கட்ட சொல்றாங்க, நான் சொல்ற பெண்ணை தான் கட்டணும்னு சொல்றாங்க. எப்படி என்ற நல்ல வசதி. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது கட்டாயம் அவசியம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வந்து கண்மூடித்தனமான மார்க்கம் அல்ல, எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா மாசியத லில் ஹாலிகி லா தாஅத லில் ஹாலிகி ஃபி மாசியத்தில் மக்லூக், லா தாஅத லில் மக்லூகி ஃபி மாசியத்தில் ஹாலிகி. படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்புகளுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது பெற்றோராகவே இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும்படி பெற்றோர்கள் வலியுறுத்தினால் அந்த விஷயத்தை பெற்றோர் வச்சு கேட்க வேண்டாம். பெற்றோர் தொழுவாங்கிறாங்க, சினிமாவுக்கு போட்டுறாங்க, வட்டிக்கு பணம் வாங்குறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுங்கிறாங்க, என் கூட தர்காவுக்கு போலாங்கிறாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் அல்லது வரதட்சணை வாங்குறாங்க. நிறைய பிள்ளைங்களோட பிரச்சனை தான், எங்க அத்தா வந்து வரதட்சணை வாங்க சொல்றாரு, பணக்கார பணம் கல்யாணம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம பெற்றோர் கட்டுப்படணும் அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அவங்களோட சண்டை போட்டு முடிச்சுக்கிட்டு எதிர்த்து பேசுறது, சத்தம் போடுறது, இதுவும் ஹராம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அன்பா சொல்லி அவங்க மார்க்கத்தை, அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தை சொல்லி அவங்க புரிய வைக்கிறத தவிர அவங்க கட்டுப்பட்டு போக கூடாது, அவங்களோட சண்டை போட்டுக்க கூடாது, மல்லி வைக்க கூடாது. அர்-ரஹ்மான் சூரா வந்து 11 தடவை ஓதி துவா செஞ்சா
செஞ்சா உடனே துவா கபூல் ஆகுறாங்களே உண்மையான்னு கேட்கறாங்க. அப்படி எந்த ஹதீஸ் ஆதாரமும் கிடையாது. எந்த நல்ல காரியம் செஞ்சுட்டு ஒரு சதகா பண்ணிட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க, அல்லாஹ் ஏத்துப்பான். எந்த நல்ல காரியம் செஞ்சு துவா செஞ்சாலும் அல்லாஹ் கண்டிப்பா துவாவை ஏத்துப்பான். அது அர்-ரஹ்மான் சூராக்கு ஸ்பெஷல் முக்கியத்துவம் தான், அப்படி எந்த ஹதீஸ் கிடையாது. ஹசரத் நேற்று நீங்க சொல்லியது போல தொழும் பொழுது நிறைய நபர்கள் கொடுக்க போறாங்க. அங்கே சந்தேகம், ஒருவர் 5வது லைன் என்று தொழுகிறார் என்றால் எவ்வளவு தூரம் குறுக்கு செல்ல அனுமதி இருக்குது? இதனால் தொழுகை புரிந்துவிடும், ப்ளீஸ் தெளிவாக சொல்லவும். தெளிவாகவே சொல்லிட்டீங்களா? அப்புறம் தொழுகை, அதாவது தொழுகை எவ்வளவு குறுக்க போனா அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் தொழுகை குறுக்க போனாருன்னா நீங்க கையால இப்படி தடுங்க, 2வது தடவை வந்தா 2வது தடவை தடுங்க, 3வது தடவை என்ன பண்ணுங்க, பலான்னு அடிங்க. மூத்தா பலான தப்பில இருக்கிறாங்க சொல்லலாம். அவன் செய்தான், நாளைக்கு செய்தான் 3 தடவை குறுக்க வரட்டாங்க. சரி, அப்ப எவ்வளவு தூரம் தடுக்கலாம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க கை கெடுதல் தடுக்க முடியும். உதாரணம், இங்க தொழுதுட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்த குறுக்க போறான், நேரத்தில் ஓடி போய் தடுக்க முடியுமா? நீ இங்க தொழுறீங்க, அவன் அங்க ஒருத்த குறுக்க போயிட்டு இருக்கான், ஓடி நாங்க தொழுதுக்கு குறுக்க போறேன், தடுக்க முடியுமா? அப்ப நம்ம கை கெட்டாலும் தடுக்க முடியும். நடந்து போய் தடுக்க சொல்ல, ஓடி போய் தடுக்க சொல்ல. அதனால குறுக்க போவது என்பது ஒரு அளவுக்கு தான். இந்த இமாம்கள் வந்து கருத்து வேறுபாடு. இமாம்கள் சொல்றாங்க, பார்வை தொழுகையில பார்வை படுவளவு குறுக்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்வை தொழுகை எங்க வைக்கணும்? சஜ்ஜால எடுத்து வைக்கணும். ஒருத்தர் இப்படி பாக்குறாரு, இப்படி தொழுறாரு, அவரு போல அவனோட சாமி தேட்டர் வரைக்கும் அது குறுக்க போகக்கூடாது. அதனால அவருடைய சஜ்தா இடம் ஒரு அளவு தொழும் இடம், அந்த அளவு தான் குறுக்க போகுது. You said if anyone like a girl, they should first inform his parents. Then they should propose the girl's parents. I am now just 18 years. Can inform my parents now, or I should wait for some years? Please advise me. You said we can protect ourselves from doing sin only when Allah blesses us. How to get Allah's blessings? அதாவது அல்லாஹ் பாதுகாத்த 2 கேள்வி கேட்கறாரு. ஒண்ணு, 18 வயசு தான் ஆச்சா, இப்பயே அவசரம் அவருக்கு, நான் இப்பயே ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன், அதை பேரண்ட்ஸுக்கு இப்பயே சொல்லிடலாமா, இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்கறாரு. நீங்க இப்ப சொல்றது, வெயிட் பண்ணி சொல்றது உங்களுடைய சூழ்நிலை, உங்க குடும்ப சூழ்நிலை பொறுத்தது. ஆனா இப்பவே இந்த பொண்ணுகிட்ட சொல்லி வச்சுக்கலாம், வேற எவனும் கிளாஸ் ஆகக்கூடாது, நம்ம ரிசர்வேஷன் பண்ணி சீட் போட்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பவே இந்த பொண்ணுகிட்ட சொல்றது ஹராம். பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ்ட இப்ப சொன்னான்னு சொல்லிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னான்னு சொல்லிங்க, அது ஒரு சூழ்நிலை பொறுத்து. அடிச்சிருக்கா 18 வயசு தான் ஆச்சு, இப்ப கல்யாணத்துக்கு பாசப்படுற அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்டாங்க, அது எப்படி சமாளிக்க பார்த்துக்காது, உங்க விருப்பம். பிஜேபி குரான் தர்ஜுமா மக்கா லைப்ரரி உள்ளதாக கூறுகிறார்கள், உண்மையா? இந்த நான் அன்னைக்கு ஒரு பழமொழி சொன்ன பாருங்க, பீர் உட்டுதேபி நகி முறிது உடாதே. இந்த பீர் முறிது இதுல இருக்கிறவங்க அந்த பீர் ஒண்ணுமே செய்ய நடக்கவே சக்தி இல்லாம உட்காந்துருமா, முறிது என்ன சொல்லுவான், என் விஷயம் பறந்து போனாரா அப்படிமா. அதே பாலிசி தான் நீங்க அண்ணனுக்கும் தம்பிமார்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். அண்ணனும் தம்பிமார்கள் ரிலேஷன்ஷிப் அந்த பைத்தியகாரத்தனமா அவர் மீது அப்படியே ஈமான் கொண்டு அவர் சொல்றதெல்லாம் வேதம் நம்பக்கூடிய இந்த முட்டாள் பசங்க, பாவம் அப்பாவி பசங்க, ஒண்ணுமே மார்க்கம் தெரியாது, உலகம் தெரியாது, அந்த மாதிரி அப்பாவி பசங்க அவரை தூக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ அவரை அப்படியே இப்ப நபி அளவு கொண்டு போயிட்டாங்க. நபி அளவுக்கு ரசூலுல்லாஹ் போயாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் காதியான் அளவுக்கு போறதுக்கு. அப்ப அப்படி கொண்டு போறதுடைய விளைவு இவர் எழுதின குரான் மக்காவுடைய லைப்ரரி இருக்கணும். ஏன் இப்படி சொல்லுங்களேன், காபத்துல்லாஹ்வுடைய இவருக்கு தர்ஜுமா தான் இருக்குது. இவர் எழுதின தர்ஜுமாவை சவுதி கவர்மெண்டே பேன் பண்ணிட்டா உள்ள வரக்கூடாது இருந்து. அவ்வளவு பிழைகள், அவ்வளவு தப்பு, அவ்வளவு சரியத்துக்கு முரணான சிற்கியத்தான அந்த வார்த்தைகள் இருக்குது. இஷ்டத்துக்கு தாறுமாறா எழுதிருக்காருன்னு சொல்லி சவுதி கவர்மெண்டே தடை பண்ணிட்டா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா இந்த முரீது என்ன சொல்லுது, மக்கா லைப்ரரியில இருக்கிறது. மக்கா லைப்ரரியில வந்து பகவத்கீதை வச்சிருக்காங்க. எதுக்காண்டி அதோட தப்புலாம் என்னன்னு ஆராயத்துக்காக வேண்டி அப்படி வச்சிருப்பாங்க. இது பீர் உட்டேபி நகி முறிது உடாதே கதையில் உள்ளது. இது ஷியாக்கள் முஸ்லிம்களா அவர்கள் நம்மை போல் தொழுவதில்லை, அம்பலி இமாம் மதுஹபின் தொழுகை முறை விளக்கவும். ஏன் நீங்க அம்பலி மதுஹபில் சேர போறீங்களா? அம்பலி இமாம் தொழுகை விளக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? விளக்கி இங்க அம்பலி மதுஹப் மதுஹபே கிடையாது. அம்பலினா அது அம்பலி மாமா தான் கேள்விப்பட்டு அது யார் மாமான்னு கேட்பாங்க. இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எது தேவையோ அதை தெரிஞ்சுங்க, அதை அமல் செய்யுங்க. ஷியாக்கள் முஸ்லிம்களா அவர்கள் நம்மை போல தொழுவதில்லை, நம்ம மாதிரி தொழுவது கிடையாது, நம்ம மாதிரி மார்க்கத்தை பின்பற்றுவது கிடையாது. அவங்க அதனால வந்து அவங்க வந்து
ஷியாக்கள் எப்படிப்பட்டவங்க ஏதுப்பட்டவங்க அதில் பல பிரிவு இருக்கிறாங்க ஷியாக்கள்ல. ஷியா, ஷியா, ராபிசியா, இமாமியா, இத்னாஷரியா, இஸ்மாயிலியா, ஓரா, இப்படி பல குரூப் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் குரூப்புடைய கொள்கை ஒரு மாதிரி. அதனால வந்து எல்லாரையும் காஃபி ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது ஷியாக்களை. ஒரு சில கொள்கைகள் அதில் ஒரு சில பிரிவினர் வந்து ரொம்ப வரம்பு மீறி போனவங்க, எக்ஸ்ட்ரீமா போனவங்க, அவங்க காஃபி மாற்றுறது கிடையாது. முக்கியமாக படிக்கவும் டாக்டர் ஜாக்கிர் நாயக்கை காஃபிர் என்று தாருல் கொடுத்த ஃபத்வா விளக்கும். யாருக்கும் அப்படி ஃபத்வா கொடுத்தாங்க? அப்படிலாம் யாருமே ஃபத்வா கொடுங்க. நீங்களாவது கற்பனை பண்ணிக்கிறீங்களா? எந்த தாருல் தேவபந்தில் எப்போ டாக்டர் ஜாக்கிர் நாயக் காஃபிர் ஃபத்வா கொடுத்தாங்க? இது தேவையில்லாத அவதூறு பிரச்சாரம். இது பிரயாணத்தில் செல்வதற்கு நோன்பில் சலுகை இருக்கிறதா? இல்லை என்றால் 2வது ஜுஸுவில் குர்ஆன் ஆயத்தை எழுதியிருக்கார். வமன்கான மின்கும் மரீதன் அவலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர். அதாவது பிரயாணத்தில் போற வெளியூர் பிரயாணம் போறவங்களுக்கு நோன்பில் சலுகை இருக்குதானா? சலுகை இருக்குது. அல்லாஹ்வே சொல்றாங்க சலுகை இருக்குது. நீ வெளியூர் பிரயாணம் போகும்பொழுது உங்களால் நோம்பை ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நோம்பை விட்டுட்டு பின்னாடி கலாச்சாரத்துக்கு அனுமதி இருக்குது. ஆனா இன்னைக்குள்ள பிரயாணம் அவ்வளவு கஷ்டமான பிரயாணம் தான் இல்லை. அதனால நோம்பு வச்சிருது பெஸ்ட். இன்னைக்கு நம்ம இங்கிருந்து திருச்சிக்கு போறோம், மதுரைக்கு போறோம், ஈஸியா ஃபிளைட்ல ஏறி இஃப்தார் செஞ்சிருக்க போறோம். இஃப்தார் சார் செஞ்சிருக்க போது இஃப்தாருக்கு முன்னாடி அங்கே சேர்ந்துருவாரு. இஃப்தார் முடிச்சு அங்கே இருக்கிற போது சாருக்கு முன்னாடி இங்கே சேர்ந்துருவாரு. அப்ப அதனால என்ன சிரமம் இருக்குது இல்ல? இருந்தாலும் ஒருத்தர் நான் பிரயாணியா இருப்பேன், நான் உங்க விட்டுலமா ஒருத்தருக்கு அனுமதி இருக்குது மார்க்கத்துல. அது அனுமதி இல்லைன்னு சொன்னாலும் இந்த 1000 முறை எழுதி காட்டணும், அனுமதி இருக்குது. நான் 40 பவுன் நகை வைத்துள்ளேன், அது 15 பவுன் அடகு உள்ளது. மேலும் நான் சில கடன்களில் உள்ளேன். இப்பொழுது நான் எவ்வளவு நகைக்கு சக்காத் தர வேண்டும்? ஒரு பவுனுக்கு எவ்வளவு சக்காத்? பணம் இருப்புக்கு எவ்வளவு சக்காத்? அதாவது நீங்க 15 பவுன் நகையை அடகு வச்சிருக்கீங்க, முதல்ல 40 பவுனை கணக்கு பண்ணிடுறோம். இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்த்துட்டு அந்த 15 பவுனை எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அடகு வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் கழிச்சிடணும். அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டிய கடன் ஏதாவது இருந்தா அதையும் கழிச்சிடணும். உங்களுக்கு வர வேண்டிய கடன் ஏதாவது இருந்தா அதை சேர்த்துக்கணும். பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுல இருந்து 2% கணக்கு பண்ணி சக்காத் கொடுத்தாங்க. யூசுப் நபி அவர்கள் சிறையில் இருந்தபோது நபியாகத்தான் இருந்தாரா? ஆமெனில் முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளரிடம் பணியாளராக நபி இருந்தாரா? அப்படியெனில் முஸ்லிம் அல்லாத அரசில் முஸ்லிம்கள் ஆட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கலாமா? முஸ்லிம் அல்லாத அரசரிடம் யூசுப் நபி பதவியேற்றார் எனில் அவர் அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரா அல்லது அல்லாத சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்? இவர் அப்படியே இந்திய கான்ஸ்டிடியூஷன் அப்படியே மனசு வச்சிருக்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அப்படியே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் நான் இந்த இந்திய சட்டத்தின் மீது சத்தியமாக நான் பதவியேற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரிமார் பதவி இருக்கிறாங்க பாருங்க, அதை மனசுல வச்சுக்கோ. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அப்படிதான் பதவி திரும்ப கொடுத்துருது. அதனால வச்சிருந்த கேள்வி, இந்த கேள்வி எனக்கு தேவையே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சிலாம் ஒன்றும் அல்லாவுடைய ஆட்சியா ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியா அதெல்லாம் நடைமுறைப்படுத்தல. அவங்க அந்த ஹசானாவுக்கு பொறுப்பா இருந்தாங்க. அந்த பொக்கிஷத்துக்கு கருவூலத்திற்கு பொறுப்பா இருந்தாங்க. அந்த உணவுத்துறை எப்படி நடத்துறாங்க? அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடத்துறாங்களா மத்தவங்க சட்டத்தை நடத்துறாங்களா? ஒரு நபி எப்படி மத்தவங்க சட்டத்தை பின்பற்றி இருப்பாங்க? ஒரு நபி எப்படி மத்தவங்க அது மட்டுமல்ல, அந்த மன்னரே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாவாவை ஏற்றுக்கொண்டதா ஒரு வரலாறு இருக்குது. அதனால இந்த சந்தேகம்லாம் தேவையில்லாத சந்தேகங்கள். நான் ஒரு மலையாளி, நான் பெருநாளுக்கு கேரளா செல்கிறேன். இங்கே நான் 29 நோம்பை விட்டுவிட்டேன். நாம் அங்கே செல்லும்போது 30 நோம்பு முடிந்து பெருநாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நோம்பு குறைகிறது. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்க நோம்பு ஆரம்பத்திலையும் சரி பெருநாள் முடிவுலையும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இங்க இருக்கும்போது இந்த நோம்பு வச்சுட்டீங்க, ஊருக்கு போகும்போது ஊர் சட்டம் என்னமோ அதை ஃபாலோ பண்ணிங்க. 29 நோம்புல அங்க 30 நோம்பு அவங்க முடிச்சிட்டாங்க. நீங்க 29 முடிச்சுட்டு பெருநாள் காலேஜ் இறங்குறீங்க. உங்க பகுதியில் 29 முடிச்சிட்டீங்க. 29 30 நோக்கம் அல்ல, ரமலான் மாசத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ரமலான் மாசம் 30 இருக்கலாம், 29 இருக்கலாம். நீங்க பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் சவாலுக்கு நோம்பு வச்சுட்டு முடிப்பாங்க 30 வைக்கிறதுக்காண்டி. நல்லா இன்னும் நம்மளோட ஒரு பெரிய குறைன்னா அப்படி 30 நோம்பு பூர்த்தி ஆகணும் அப்படி அல்ல எங்கேயுமே சொல்லல. 30 நோம்பு பூர்த்தி அடைஞ்சது பெரிய பாக்கியம். 29லயே பிறந்ததுக்கு அது குறைப்பிரசவம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஃபீலிங். 29 பிறந்தது குறைப்பிரசவம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் சொல்ற ரமலான் மாதம் அவ்வளவுதான். அது 30 அவசியமே கிடையாது. ரமலான் மாதம் 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். அதனால ஒரு சந்தேகம் தான் இதெல்லாம். ரமலான் மாதத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடலாம். நோன்பு பெருநாள் தொழுகை, அஜி பெருநாள் தொழுகை ஃபர்லா அல்ல சுன்னத்தா? வாஜிபுங்க. நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் தொழுகை வாஜிபு, ஃபர்து கிடையாது, சுன்னத்து கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகை எந்த நேரம் வரைக்கும் தொழலாம்? சாதாரண, அதாவது நீங்க சஹர் முடிக்கிறீங்க அந்த நேரம் வரைக்கும் நீங்க தஹஜ்ஜுத் தொழலாம். சாதாரண நாள்ல ஃபஜ்ர் பாங்க் சொல்றது, மற்ற ரமலான்ல மற்ற நாள்ல ஃபஜ்ர் பாங்க் பொதுவாக சுபு சாதிக்கு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபஜ்ர் பாங்க் சொல்றது ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுதுலாம். மகாத்மா காந்தி நல்லவரா கெட்டவரா? அவருக்கு தான் கேட்கணும்.
நல்லவரா கெட்டவரா. மகாத்மா காந்தி நல்லவர்னு சொல்றவங்களும் உண்டு, கெட்டவர்னு சொல்றவங்களும் உண்டு. அவர் நல்லதும் பண்ணிருக்காரு, கெட்டதும் பண்ணிருக்காரு. அதனால அவருடைய விஷயத்துல அல்லாஹ் தீர்ப்பளிப்பான், நாம தீர்ப்பளிக்க வேண்டாம். சலாத்துல் கசர், எக்ஸ்பிளைன் அபவுட் சலாத்துல் கசர் சலாத்துல் ஜமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜம்மு கசர் அப்படின்னா பிரயாணத்தில் தொழுகிறது. உதாரணமா உங்களுடைய பிரயாணம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல நீங்க பிரயாணம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த பிரயாண நேரத்தில் போகக்கூடிய பாதையில 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தா சுருக்கி தொழலாம். அதே மாதிரி லொஹரையும் அசரையும் சேர்த்து ஒரே வக்தில் தொழலாம். உதாரணம் லொஹர் தொழும்போதே லொஹர் 2 ரக்காத் அசர் 2 ரக்காத் தொழலாம். அல்லது அசர் நேரத்தில் லொஹர் 2 ரக்காத் அசர் 2 ரக்காத் தொழலாம். அதே மாதிரி மகரிபி இஷாவை சேர்த்து தொழலாம். மகரிப் வக்தில் மகரிப் 3 ரக்காத் இஷா 2 ரக்காத் தொழலாம். அல்லது இஷாவுடைய நேரத்தில் மகரிப் 3 ரக்காத் இஷா 2 ரக்காத் தொழலாம். ஸோ 4 ரக்காத் தொழுகை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுவது, 2 வக்து தொழுகை ஒரே வக்தில் தொழுவது தான் ஜம்மு கசர்ங்கிறது. இது கண்டிஷன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி பிரயாணம் செய்யக்கூடியதா இருக்கணும். பிரயாணம் செய்து உங்க வீட்டை விட்டு வெளியே இருக்கணும். பிரயாணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே இருக்கீங்கன்னா போற வழியை தொழுதுக்கலாம். சரி, போய் சேர்ந்த பிறகு அந்த ஊர்ல தொழலாமா அப்படின்னா, நீங்க போய் ஊர்ல எந்த ஊர்ல போய் தங்குறீங்களோ அந்த ஊர் உங்களோட சொந்த ஊரா இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல உங்களுக்கு வீடு, சொந்த வாசல், ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது. மெட்ராஸ்ல இருக்கிறீங்க, அங்க இருக்கிறீங்க, போயிட்டு வரீங்க. அப்ப அது வழியில மட்டும் தான் பிரயாணம் பண்ணா அந்த ஊர்ல போய் ஜம்மு கசர் செய்ய முடியாது. இல்ல ஒரு வேலையா போறீங்க 2 நாள் 3 நாள் திரும்ப வந்துருவீங்க அப்படின்னா, அதிகபட்சம் 4 நாளைக்குள்ள நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற பிளானோட போனீங்கன்னா, அப்ப இந்த 4 நாள் வரைக்கும் நீங்க கசர் செய்யலாம், ஜம்மு செய்யலாம். அதுக்கு மேல செய்யக்கூடாது. இல்ல நான் 10 நாள் இருக்கிற ஐடியால போறேன்னாக்கா, போய் இறங்குனதுல இருந்து ஜம்மு செய்யக்கூடாது, கசர் செய்யக்கூடாது. ஏன்னா உங்களை எத்தனை நாள் பிளான் வச்சிட்டீங்க? நீங்க 10 நாள் பிளான் வச்சிட்டீங்க. அதனால போற வர பாதையில மட்டும் தான் ஜம்மு கசர் செய்யலாம். இறங்குறத செய்யக்கூடாது. இல்ல ஒரு வேலையா போயிருக்கு, அது எப்போ முடியும் தெரியல, இன்னைக்கு முடிஞ்சிருவா நாளைக்கு முடிஞ்சிருவா, முடிஞ்சோடனே கிளம்பிடுவேன் அப்படின்னா, எவ்வளோ காலம் முடிகிற வரைக்கும் இருக்கீங்களோ, அது 10 வருஷமா இருந்தாலும் 50 வருஷமா இருந்தாலும் அங்க என்ன பண்ணலாம்? ஜம்மு கசர் செய்யலாம். இதுதான் ஜம்மு கசருடைய ஷார்ட்டான சொல்லுங்க. I heard that Abu Bida bin Jarrah, Abu Ubaida bin Jarrah, during Al-Qabd, Al-Amr, என்ன இருக்காரு? During that time they eat blue whale. So can we eat blue whale? That is mammal. Mammal. So அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பிரயாணத்துல போகும்போது நீலத்திமி வந்து சாப்பிட்டாங்க. ஹதீஸ் இருக்குது. அதை வச்சு நீங்க நீலத்திமி சாப்பிடலாம் முடிவு வர முடியாது. அது பிரயாண நேரத்துல பசியோட கிடந்தாங்க, சாப்பிட ஒரு வழி இல்லாம கிடந்தாங்க. ஃபுல்லா படிக்கணும். அதை விட சாதமான மட்டும் படிச்சுட்டு அபூ உபைதா சாப்பிட்டுக்கிறாங்க, நம்மளும் சாப்பிட்டுட்டா இது அனந்த வழி, அந்த வழி போகாதீங்க. ரசூலுல்லாஹி வழி என்பது முழுமையா படிங்க, முழுமையா படிச்சுட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போல் நாமும் பிரச்சனை இருக்கும்போது சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல எந்த மனைவிய பிரயாணத்துல கூட்டு போலாம், ரசூலுல்லாஹ் 9 மணி ஒரே நேரத்துல இருந்தாங்க, எந்த மனைவியை கூட்டு போலாமோ ரசூலுல்லாஹ் சமயத்துல சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பாங்க. இந்த எந்த மனைவியுடைய பேர் வருதோ அந்த மனைவி ரசூலுல்லாஹ் கூட்டு போவாங்க, ஹதீஸ்ல வருது. அதனால சில விஷயங்கள் நம்ம இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா அப்படி கலவார நேரத்துல என்ன போட்டு பார்க்கலாம், சீட்டு குலுக்கி போட்டு பார்க்க தப்பு கிடையாது. செல்போன் செல்ஃபி அல்லது போட்டோஸ் எடுக்கலாமா, ஃபேமிலி போட்டோஸ் ஆல்சோ. இந்த முசீபத் கொடுத்த செல்போன் வந்ததுல இருந்து போட்டோ எடுக்கிறது ஹராம் இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. போட்டோ எடுக்கலாம் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இது தப்பு. இது ஃபத்வா என்றால் என்ன? ஃபத்வா கொடுக்க தகுதியானவர் யார், எதன் அடிப்படையில் ஃபத்வா கொடுக்க வேண்டும்? ஃபத்வாங்கிறது வந்து நீ முட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஆளாத்மா ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தடி எடுத்துலாம் தட்டுறதுக்காரன்னு சொல்லி ஃபத்வாக்குன்னு சொல்லி மதரசாக்கள்ல ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. ஆலிம் கோர்ஸ் முழுமையா முடிச்சதுக்கு அப்புறம், ஃபாசில் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபத்வாக்குன்னு கோர்ஸ் இருக்குது. அதுல அந்த ஃபத்வா கொடுப்பதனுடைய ஒழுக்கங்கள், அதனுடைய முறைகள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நான் போன ஜும்மால பேசினேன், இந்த பிஜேஏ காஃபேன்னு ஃபத்வா கொடுத்து ஒரு 7 பேர் வந்து குழு கொடுத்தாங்க பாருங்க. அதுல யாருமே முஃப்தி கிடையாது, ஒருத்தரோட ஃபத்வா படிக்கவே இல்லை. சும்மா காமாசமான 7 பேர் போட்டு விட்டு அந்த 7 பேர் சேர்ந்து அவங்களுடைய சொந்த நோக்கம், சுய நோக்கம், சொந்த வெறுப்பு, சுய வெறுப்பெல்லாம் வச்சு இவர் காஃபி ஃபத்வா கொடுத்தோம்னா அந்த ஃபத்வா ஆயிடாது. அதனால வந்து அந்த ஃபத்வா சரியான ஃபத்வா இல்லை. அதே நேரத்தில் அண்ணன் இருக்கிற வாரியாக இருக்கிறாங்க, நீ மொத்தமா காஃபி இருந்தது, அந்த ஃபத்வா ஒன்று செய்ய முடியாது. அது சரியத்துப்படி ஃபத்வா ஆகாது. ஃபத்வா கொடுப்பதற்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி அடிப்படையில் தான் ஃபத்வா கொடுக்கணும். குர்ஆனை டிரான்ஸ்லிட்டரேஷன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று ஓதினா நன்மை கிடைக்குமா? குர்ஆனை நீங்க அரபியில் தான் ஓதணும் அப்படி கம்பல்சரி கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் டிரான்ஸ்லிட்டரேஷன் சொல்லுவாங்க. ALHAMDU அல்ஹம்து, அது தமிழ்ல ஆயில் ஹாயிம்து அல்ஹம்து அப்படின்னு எழுதி அதை ஓதனா நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்கும். ஆனால் ப்ரொனன்சியேஷன் சரியில்லாட்டா அர்த்த தலையில மாறிவிடும். அதனால அரபிய படிச்சு அரபி ப்ரொனன்சியேஷனோட குர்ஆன் ஓதுறது தான் முழுமையான நன்மை தரும்.
தமாம்ல சகோதரர் இங்கே சில இஸ்லாமிக் சென்டர்கள் ஃப்ரீ உம்ரா கூட்டு செல்கிறார்கள். அவ்வாறு செல்லலாமா? அது கூடுமா? தப்பு கிடையாது. அவங்க ஃப்ரீயா கஞ்சி குடிக்கிறமா இல்லையா? ஃப்ரீயா கஞ்சி தராங்க பள்ளியாசல் குடிக்கிறமா இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீயா ஒரு உம்ரா கூட்டு போறாங்க, நானும் கூட தப்பு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டமான பேரிச்சம்பழத்தை கொடுத்து உயர்தர பேரிச்சம்பழத்தை வாங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டிதானே என்று கூறிய ஹதீஸை பற்றி விளக்கவும். இக்காலத்தில் இது எவ்வாறு பொருந்தும்? அதாவது ரசூலா சொன்னாங்க, நான் சில விரிவாக சொல்லணும், நாளைக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். குழந்தை பிறக்கும் பொழுது ஆபரேஷன் தேட்டருக்கு குர்ஆன் ப்ளே செய்யலாமா? சிலர் அல் பக்ரா ப்ளே பண்ண சொல்கிறார், இவ்வாறு செய்யலாமா? ஒரு தகப்பனாக என் குழந்தையை பார்க்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சும்மா குர்ஆனை ப்ளே பண்றது, குர்ஆனை ஓதுனா குழந்தை காதுல விழும் அப்படிங்கலாம் எந்த ஆதாரம் கிடையாதுங்க. குழந்தை காதுல எப்போ குர்ஆன் போய் சேரும்னு சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கும் பொழுது அவர் குர்ஆன் ஓதுது. ஒரு வயிற்றிலே தாய் குழந்தை இருந்தா, குழந்தை பிறந்த பிறகுதான் தகப்பனுக்குரிய கடமைகள் ஆரம்பமாகுது. ஆனால் ஒரு தாய்க்குரிய கடமை குழந்தை உருவானவனே ஆரம்பமாயிடுது. அவனுக்கு கருவில உருவானவனே தாயுடைய கடமை ஆரம்பமாயிடுது. அப்படி கடமைகள் ஒரு கடமை என்னன்னு சொன்னா, தான் வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுது அந்த தாய் குர்ஆனை ஓதணும், சத்தமா ஓதணும். அப்படி ஓதும் பொழுது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க, அப்படி தாய் படிக்கும் பொழுதோ தாய் பாட்டு கேட்கும் பொழுதோ அந்த பாட்டு இசை குழந்தைக்கு போய் கேட்குது அப்படின்றாங்க. நம்ம அந்த ஹராமான பாட்டு இசை கேட்கறதுல நம்ம குர்ஆனை சத்தமா ஓதுனா அந்த குர்ஆன் குழந்தையுடைய காதுகளுக்கு அடையும். அந்த மூலமா அந்த குழந்தை ஒரு பரக்கத்தான குழந்தையாக்குவான். அதை வந்து டெலிவரி டைம்ல டேபிள் கார்டுல குர்ஆனை போட்டு விட்டு செல்போனை குர்ஆனை போட்டு குழந்தை காது வழியே அப்படிங்கிறதா எந்த விதமான முறையும் கிடையாது. சரி, ஒரு தந்தை குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்யணும் அப்படின்னு செய்யணும். முதல் காரியம் வலது காதுல வாங்கி இடது காதுல எல்லாம் சொல்லணும், நல்ல அழகான பேரை சொல்லணும். 7வது நாள் அந்த குழந்தைக்கு ஆக்கிட்டா கொடுக்கணும். குழந்தையுடைய முடியை இறக்கி அந்த முடியுடைய வெயிட் என்னன்னு பார்த்து அந்த அளவுக்கு வெள்ளி கிராம் கணக்கு பண்ணி அதை 7 சதக்கா பண்ணணும். இதான் தந்தை செய்ய வேண்டிய ஆரம்ப கடமைகள். பிஸ்மில்லா என்று சொல்லும் போது பட்டனை அழுத்தி சிக்கனை கட்டு செய்யும் மிஷின் மூலமாக வெட்டப்பொருட்களை சாப்பிடலாமா? இதை டாக்டர் பிலால் பிலிப்ஸ் கூடும் ஹலால் என்று கூறுகிறார், தயவு செய்து விளக்கவும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறுப்பது முஸ்லிமாக இருக்கணும், அறுப்பது முஸ்லிமா இருக்கணும். அந்த அறுக்க முஸ்லீம் வந்து அவங்க கையை வச்சு அறுக்கிறது இல்லை, அவர் வச்சு அறுக்கிறாரு, கத்தியை வச்சு தான் அறுக்கிறாரு. அவர் அறுக்கிறது கத்தியை வச்சு அறுக்கிறாரு. கத்தியை வச்சு இவர் கையால் அறுத்தாலும் சரி, அல்லது மிஷின் கத்தியை வச்சு அறுக்கிறாரு. அந்த மிஷின் இவர் கையில இல்லை, ஆனா பட்டனை போட்டா அந்த மிஷின் அறுக்கும் சொன்னா அந்த பட்டனை போடுறது முஸ்லீமா இருக்கணும். போடும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். சொல்ல புரியுதா? பட்டனை கத்தி தான் அறுக்குதுன்னு சொன்னா, மிஷின் தான் அறுக்குதுன்னா அந்த பட்டனை போடுறது முஸ்லீமா இருக்கணும், ஆன் பண்றது முஸ்லீமா இருக்கணும். அதை ஆன் பண்ணக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி இருக்கணும். இது நேரடியாக கத்தியால் அறுத்தாலும் பரவாயில்ல, அல்லது மிஷின் மூலமா அறுத்தாலும் பரவாயில்ல. அந்த மிஷினை ஆபரேட் பண்றது, அந்த கத்தியை ஆபரேட் பண்றது முஸ்லீமா இருக்கும். இதான் ஷரியத்துடைய சட்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயம் பேசணும், இந்த விஷயம் கேட்டு மாதிரி ஞாபகம் சொல்லி தோஃபீக். தேனி மாவட்டத்திலிருந்து தாராளூர் 500 மதரசா